அவர் இவ்வாறான பேரம் பேசல்கள் நடைபெறுகின்ற பொழுது வரியை குறைப்பதும் பின்னர் வரியை அதிகரிப்பதும் ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவதற்கான ஆயுதமாக இந்த வரியை கையில் எடுப்பதும் அண்மைய நாட்களில் பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. இவ்வாறான அதாவது மிரட்டல்கள் என்பன நிச்சயமாக அந்த நாடுகளை வேறு பாதைகளை நோக்கி நகர்த்தக்கூடிய அபாயம் ஒன்று. உலக வங்கிக்கு ஈடான ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் அந்த பொருளாதார கட்டுப்பாட்டு மையத்தை மாற்றுவதற்கான ஒரு நடைமுறையை மேற்கொண்ட பொழுது பல நாடுகள் கூட அதில் விண்ணப்பித்து இப்பொழுது 9க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த அமைப்பில் அங்கத்தவர்களாக இருந்தாலும் பல நாடுகள் அதில் இணைவதற்கு விருப்பம் கொண்டு வெளியிட்டிருக்கிறது. இந்த உலகின் ஒரு முக்கிய கருது பொருள் நாடாக ஒரு நாடு வர வேண்டுமாக இருந்தால் அது கடல் ஆதிக்கம் மிக்க நாடாக இருக்க வேண்டும். இப்பொழுது சீனா என்பது அமெரிக்காவை விட முன்னேறி வருகின்ற ஒரு சக்தியாக மாறி வருகின்றது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றும் பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்க வரி விதிப்பு என்பது மேலும் அச்ச சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் பல நாடுகளும் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி மசோதாவை செனட் சபையில் நிறைவேற்றி இருப்பதை தொடர்ந்து தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் மிக முக்கியமாக உலக அரங்கில் பேசப்படுகின்ற செய்திகளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக மீண்டும் சீனா மீது வரி விதிக்கப்படக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக இந்தியாவும் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில் ரஷ்யாவோடு வர்த்தக உறவுகளை பேணுகின்ற நாடுகளுக்கு கூடுதலான வரியை விதிக்கப் போவதாக தெரிவித்திருப்பது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கவலையை அமெரிக்காவிடம் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 500% வரையிலான வரி விதிப்பு என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இது பலரையும் ஆட்டம் காண செய்யக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருந்தாலும் தொடர்ந்து இவ்வாறான அறிவிப்புகள் வெளிவருகின்றன. பின்னர் பேரம் பேசலுக்கு பிறகு வரிகள் குறைக்கப்படுகின்றன. பின்னர் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுவதாக எல்லாம் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த அச்ச சூழ்நிலை என்பது உலகில் தொடர்ந்து இருக்கின்ற நிலையில் ஒரு நிலையான தன்மையில் பொருளாதாரத்தை கொண்டு செல்வதில் எதிர்காலத்தில் இது ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு தினம் தினம் புதிய அறிவிப்புகளும் பேரம் பேசல்களும் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு சுமூகமான வர்த்தக உறவை உலக நாடுகள் கொண்டிருப்பது என்பது எதிர்காலத்தில் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக மாறுமோ என்ற ஒரு ஐயப்பாட்டை தோற்றுவித்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியினை பார்ப்பவர்கள் நீங்கள் இதுவரையில் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது விடத்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அதோடு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்கும் எமது சேனல் பற்றிய விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சுரேஷை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், செனட் சபையில் இப்பொழுது இந்த மசோதா அங்கீகரிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு புறம், மறுபுறத்தில் இவ்வாறான ஒரு அங்கீகாரத்தை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியதன் அடிப்படையில் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறானதாக இருக்கும் என்ற கேள்விகளையும் தோற்றுவித்திருக்கின்றன. குறிப்பாக அவர் வரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதாக பல இடங்களிலும் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் அவர் இவ்வாறான பேரம் பேசல்கள் நடைபெறுகின்ற பொழுது வரியை குறைப்பதும் பின்னர் வரியை அதிகரிப்பதும் ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவதற்கான ஆயுதமாக இந்த வரியை கையில் எடுப்பதும் அண்மைய நாட்களில் பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. இந்த 2வது பதவி காலத்தில் அவர் இதை ஒரு ஆயுதமாக பாவிக்க முற்படுகிறாரா? நிச்சயமாக இந்த அவருக்கு சட்டங்கள் கொடுக்கின்ற வாய்ப்புகளை ஒரு மிரட்டலாக தெரிவிப்பது என்பது அவரது பாணியாயிற்று. அந்த வகையில் தான் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த பில், அதாவது இந்த வரி மீதான சட்டம் மூலம் மாத்திரமல்ல, அங்கே இன்னொரு சட்டம் மூலமும் இருக்கின்றது. அந்த சாங்ஷனிங் ஆக்ட் ஆஃப் ரஷ்யா என்கின்ற ஒரு வரைவு. அந்த வரைவு என்ன வழிவகுக்கின்றது என்றால், ரஷ்யாவுடன் தொடர்பு கொள்கின்ற நாடுகள், அதாவது 3ஆம் தரப்புகளூடாக வாங்குகின்ற தேர்ட் பார்ட்டி பையர்ஸ் என்று கூறுவார்கள், 3ஆம் தரப்பினூடாக வாங்குபவர்கள் கூட 500% அல்லது அப் டு 500% என்கின்ற 500% வரையிலான வரி ஏய்ப்பிற்கு உட்படலாம் என்று. எனவே அதை ஒரு உடனடி பொருளாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ, சீனா போன்ற நாடுகள், இந்தியாவும் சீனாவும் தான் இதில் முக்கியமாக அந்த கருது நிலையில் உள்ள நாடுகளாக இருக்கின்றன. அவ்வாறான நாடுகளுக்கு இவ்வாறு
தாங்கள் ஒரு வரி விதிப்பிற்கு இடம் இருக்கின்றது என்பதையோ அல்லது விதிக்கப் போகின்றோம் என்பதையோ கூறுகின்ற ஒரு தொனி என்பது நிச்சயமாக பொருளாதார புரட்சிக்கு வித்திடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அதாவது இப்பொழுது நேரடியான பாதிப்பு என்பது அமெரிக்காவிற்கு இல்லை. ஏனென்றால் அமெரிக்கா ஏற்கனவே பல பொருட்களுக்கான தடையை ரஷ்யாவிலிருந்து இறக்குவதற்கான தடையை விதித்திருக்கின்றது. 2024 கூட அவர்களுடைய இறக்குமதி என்பது சுமார் $3.5 பில்லியன் மேல் குறைவடைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான அதாவது மிரட்டல்கள் என்பன நிச்சயமாக அந்த நாடுகளை வேறு பாதைகளை நோக்கி நகர்த்தக்கூடிய அபாயம் ஒன்று. இங்கே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை மூன்றாம் தரப்புகளிடமிருந்து வாங்குவோர் என்கின்ற நிலைதான் தற்பொழுதைய துணிப்பொருளாக இருக்கின்றது. அந்த எரிபொருட்களில் முக்கியமானதாக மசகு எண்ணெயும், இரண்டாவதாக இந்த ஐரோப்பியாவிற்கான இயற்கை வாயு விநியோகங்கள் போன்றவையும் இருக்கின்றன. இவை இரண்டு விடயங்களிலும் ஐரோப்பியா என்பது பாதிப்படையாத வண்ணம் அந்த நிலைமை என்பது கட்டுக்கீடாக செல்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் ஐரோப்பாவின் பெரும்பான்மையான இந்த இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதாக ரஷ்யாவும், அதே நேரம் இந்த கோதுமை மற்றும் தானிய பொருட்களின் பெரும்பான்மையை பூர்த்தி செய்வதாக உக்ரைனும் இருக்கின்றபடியால் இந்த போர் என்பது நிச்சயமாக அவர்களை பெரிதாக பாதித்திருந்தால் கூட இந்த மிரட்டல் என்பது அவர்களை நோக்கியதாக தற்போது இல்லாமல் வேறு தரப்பு மீதான மிரட்டலாக இருப்பதற்கான காரணம் இது நிச்சயமாக தங்களால் இவ்வாறான வரிகளை விதிக்க முடியும், ரஷ்யாவுடன் தொடர்பாடல்களை மேற்கொண்டால் என்பதற்கான கருத்தமைவாக இருக்கின்றது. இங்கே இன்னொரு விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இதேவேளை ரஷ்யா ராஜதந்திர உறவுகளை அமெரிக்காவுடன் பேணுகின்றதா என்றால் ஆம், அமெரிக்கா தான் அதற்கு வழி கொடுத்திருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நடைபெறுகின்ற உக்ரைன் ரஷ்ய போரில் தான் ஒரு தரகராக இருக்க விரும்புவதற்காக பல பரிந்துரைப்புகளை மேற்கொண்ட பொழுதும் இப்பொழுது பூட்டினால் அவை மறுதளிக்கப்பட்டிருக்கின்றது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, ஒரு நட்புறவு பேணக்கூடிய செய்திகளை அவ்வப்போது டொனால்ட் ட்ரம்ப் தான் பேசுகின்ற இடங்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொடர்பாக அவரை உயர்த்தி பேசுவது போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நடைமுறையில் இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ட்ரம்பின் ஆட்சியில் வரும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. அதாவது ரஷ்யா என்பது தற்பொழுது ஏனைய நாடுகளுடன் இணைந்த ஒரு சக்தியாக மாறுவதற்கான செயற்பாடுகளை பல வழிகளிலும் எடுத்து இருக்கின்ற ஒரு நாடு. குறிப்பாக இதற்கு பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பை நாங்கள் முன்னுதாரணம் கூடலாம். அவர்கள் அதன் மூலம் சாதிக்க வழிகிட்ட, அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சைனாவாக இருக்க வேண்டும். இந்த நாடுகள் சாதிக்க முயன்றவை என்னவென்றால், உலக வங்கிக்கு ஈடான ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் அந்த பொருளாதார கட்டுப்பாட்டு மையத்தை மாற்றுவதற்கான ஒரு நடைமுறையை மேற்கொண்ட பொழுது பல நாடுகள் கூட அதில் விண்ணப்பித்து, இப்பொழுது 9க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த அமைப்பில் அங்கத்துவர்களாக இருந்தாலும் பல நாடுகள் அதில் இணைவதற்கு விருப்பம் கொண்டு வெளியிட்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு பாதை திறக்கப்பட்டுள்ள நிலையில், அல்லது இவ்வாறு அமெரிக்காவின் தான் தோன்றித்தனமான முடிவுகள் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பன கண்டறியப்பட்ட நிலையில், அல்லது உக்ரைன் போரில் தங்கள் தரப்பு தோற்பதற்கு அமெரிக்காவும் இந்த நேட்டோவும் தான் உக்ரைனுக்கான முழு உதவிகளையும் வழங்கின என்பன எல்லாம் கண்டறியப்பட்ட நிலையில், அவ்வாறு தொடர்ந்து அவர்கள் ஒரு ஆரோக்கியமான நிலையில் பயணிப்பதற்கான நிலைமை இல்லை. மறுபக்கமாக அவர்கள் சீனா மற்றும் இந்த வடகொரியா ஆகியவற்றுடனான உறவு பேணலை மேலும் அதிகரிக்கக்கூடிய தன்மைதான் இருக்கின்றது. யுக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பமான பொழுது அமெரிக்கா பல நாடுகளையும் கூறியிருந்தது, ரஷ்யாவிடம் இருந்து நீங்கள் பொருளாதாரத்திற்கான இறக்குமதிகளை மேற்கொள்ளக்கூடாது, அவ்வாறான இறக்குமதிகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் மீதும் தங்களுடைய பார்வை இருக்கும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இதனை புறந்தள்ளி ரஷ்யாவுடனான நட்பு தொடர்ந்த வண்ணம் இருக்கும், இந்த விடயத்தை தனித்தனியாகத்தான் கையாள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து ரஷ்யாவிடமிருந்து எந்த நாடுகளிலும்
ஒப்பிட முடியாத அளவுக்கு எரிபொருளை பல ஆண்டு காலத்துக்கு தேவையான எரிபொருளை அவர் கொள்வனவு செய்தது உலக மட்டத்தில் ஒரு சிறந்த சாணக்கியம் மிக்க நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது இவ்வாறான ஒரு முருகல் நிலையை அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அமெரிக்காவே ஏற்படுத்துகின்றது. இந்த சூழலில் சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை வளம்படுத்த ரஷ்யாவிடமிருந்து என்னென்ன விடயங்களை தொடர்ந்து தங்களுக்கு ஏற்றாற் போன்று பயன்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகிறது. அது நிகழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? ஆமாம், அதாவது இதில் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று ரஷ்யாவிடமிருந்து அவற்றை பெறுவது, மற்ற நாடுகளிடமிருந்து அவற்றை பெறுவதற்கான தங்கள் வளங்களை அதிகரிப்பது. அந்த வகையில் சீனாவும் இந்தியாவும் அந்த நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதில் 2ஆம் கருத்துக்கு இடமே இல்லை. அவை அந்த பாதையில் தான் பயணிக்கின்றன. குறிப்பாக இவர்களுக்கு இருக்கின்ற முக்கிய தேவை என்னவென்று சொன்னால் கடற்படை அல்லது கடல் வளங்களின் தேவையை அதிகரிப்பது. அதாவது இந்த உலகின் ஒரு முக்கிய கருது பொருள் நாடாக ஒரு நாடு வர வேண்டுமாக இருந்தால் அது கடல் ஆதிக்கம் மிக்க நாடாக இருக்க வேண்டும். இப்பொழுது பூமி பந்தின் 3/4 பகுதி நீரே இருப்பதால் இந்த நீர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவர்கள் தான் ராஜா என்கின்ற நிலை இருக்கின்றது. அது போக்குவரத்தாக இருக்கலாம், படை நகர்த்தலாக இருக்கலாம், அல்லது ஏனைய தேவைகள் கனிம ஆய்வுகளாக இருக்கலாம். இந்த நிலையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இப்பொழுது சீனா என்பது அமெரிக்காவை விட முன்னேறி வருகின்ற ஒரு சக்தியாக மாறி வருகின்றது. கடல் ஆதிக்கத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு, குறிப்பாக அது சவுத் இந்த சைனா என்கின்ற பிரதேச கடலை கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்திருக்கிற அளவிற்கு அதனுடைய நிலைமை அதை விட அந்த கடற்படை என்பதை பிறப்பிக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறலாம் நாங்கள், அதாவது கடாரம் என்ற சோழன் என்கின்ற ரீதியிலோ அல்லது காங்கை என்ற சோழன் என்கின்ற ரீதியிலோ ஒரு பேரரசன் பல நாடுகளை கைப்பற்றுவதற்கு அவருடைய கடற்படை தான் வளங்களை கொடுத்தது. அதே போல பிரித்தானியர்களுக்கு இறுதியாக இந்த 2ஆம் போருக்கு முன்பான காலத்தில் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் அதற்கு முதல் கிரேக்கர்கள் மற்றும் டச் மற்றும் ஹாலந்து போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வேறு இடங்களை சென்று பெரிய நாடுகளை, பல ஆயிரம் மக்கள் உள்ள நாடுகளை கைப்பற்றுவதற்கு அவர்களிடமிருந்த சிறிய கடற்படையின் பலமே உதவியாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் உலகப் போர் வரையில் இந்த ராயல் நேவி என்கின்ற பிரித்தானியாவின் நேவி என்பது பலமாக இருந்து பல நாடுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. இப்பொழுதும் அதே பாணியைத்தான் அமெரிக்கா பின்பற்றி வருகின்றது. அதே நிலைமையில் ரஷ்யாவும் இந்தியாவும் தங்களுடைய கடற்படை வளங்களை பெருக்களை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டனர். குறிப்பாக வெளிநாடுகளில் கப்பல்களை கட்டுகின்ற இந்தியா அடுத்த ஆண்டிலிருந்து தனது சொந்த நிலத்திலேயே கப்பல் கட்டும் பணியை தொடரப் போகின்றது. இவ்வாறானவை எல்லாம் அமெரிக்காவிற்கு ஒரு பயப்புலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதனால் தான் கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் $30 பில்லியன் உடனடியாக ஒதுக்குவதாக கடற்படையை பெருக்குவதற்கான தேவையை அதிகரித்திருந்தார். ஏனென்றால் இந்த கடலின் ஆதிக்கம் அல்லது கடலின் போக்குவரத்து என்பதை விரிவாக்கம் பெறுகின்ற பொழுது அந்த நாடுகளால் தங்களை பகுதிகளில் சமாளிக்க முடியும். என்றால் இந்தியா எல்லாம் பிராந்திய வல்லரசு, அது உலக வல்லரசு என்றால் இல்லை. அதே போல ஈரான் இருக்கின்றது, அது ஒரு பிராந்திய வல்லரசு. அதே போல சீனா இருக்கின்றது. அவ்வாறான நாடுகள் எல்லாம் இனி இவ்வாறான பாதையில் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது ரஷ்யா சார்ந்த பொருளாதாரம் என்று இல்லாமல் பொருளாதாரத்தை தேடி வேறு இடங்களுக்கு செல்லுதல் என்ற பாணியில் பொருள்படும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.